வணக்கம். இன்றைய செய்திகள். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் தற்போது 650க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் தினமும் 3454 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இவற்றின் வாயிலாக தினமும் 34.60 லட்சம் பேர் பயணிக்கின்றனர். இந்நிலையில் வரும் 2030ஆம் ஆண்டில் மாநகர பேருந்துகளின் தேவை 7000ஆக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாநகர பேருந்துகளின் எண்ணிக்கையை படிப்படியாக அதிகரித்து இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் புதிய பேருந்தில் தாவேகவின் கொடி நிறத்தில் மஞ்சள் மற்றும் சிவப்பு வண்ணங்களில் மாற்றப்பட்டிருக்கும் போட்டோ சமூக வலைதளங்களில் பரவியது. இதைத் தொடர்ந்து இதை பார்த்து பலரும் விமர்சித்து கருத்து தெரிவித்து வருகின்றனர். மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் இது குறித்து கூறுகையில், திருச்சியில் தயாராகும் 300 பேருந்துகள் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு அடுத்த மாத இறுதிக்குள் வரவுள்ளன. ஏற்கனவே பல்வேறு வண்ணங்களில் பேருந்துகள் இயக்கி வருகிறோம். இந்த புதிய பேருந்துகளுக்கு புதிய நிறத்தில் வண்ணம் பூசுவது தமிழக அரசின் முடிவு என்று கூறியுள்ளார். விளாத்திகுளம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் ஜி.வி. மார்க்கண்டேயன் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். திமுக பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் குறித்து விளாத்திகுளம் எம்எல்ஏ ஜி.வி. மார்க்கண்டேயன் அவதூறாக பேசியதாக தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் மாவட்ட குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஜானகி தலைமையில் மார்க்கண்டேயனை விளாத்திகுளத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்தனர். விசாரணைக்கு பின் மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து அவர் நேற்று இரவு பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் நாளை ஜூலை 22ஆம் தேதி திருப்பூருக்கு வருகிறார். 2 நாள் பயணமாக திருப்பூருக்கு வரும் அவர் அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார். மேலும் பல்வேறு காரணங்களுக்காக டாலர் இல்லம், கணக்கம்பாளையம் பிரிவு, PN சாலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு அவர் வருகை புரிவதால் அந்த பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றை பறக்கவிடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், குடியரசு துணைத் தலைவர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரியில் இருந்து கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய நீரை பெற தமிழக அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும் போது முறையான சீருடையில் செல்ல வேண்டும், இல்லையெனில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலைய சிறப்பு ஆய்வாளராக இருந்தவர் ஆறுமுகம். இவர் குற்ற வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக கடந்த 2014ஆம் ஆண்டு திருக்கோவிலூர் நீதிமன்றத்தில் ஆஜரான போது மது போதையில் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஃபோர்டு கார் நிறுவனம் மீண்டும் உற்பத்தியை விரைந்து தொடங்க அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று அந்நிறுவனத்தின் துணைத் தலைவர் மேத்யூ கோட்வெல்ஸ்கியிடம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஃபோர்டு நிறுவனம் தமிழகத்தில் கார் உற்பத்தி ஆலையை கடந்த 1999ஆம் ஆண்டு மறைமலை நகரில் தொடங்கியது. எனினும் பல்வேறு நிர்வாக காரணங்களால் கடந்த 2021ஆம் ஆண்டு ஃபோர்டு நிறுவனம் உற்பத்தியை நிறுத்தியது. கார் என்ஜின் உற்பத்தியை மீண்டும் தொடங்குவது தொடர்பாக கடந்த நவம்பர் 2025ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் ஃபோர்டு நிறுவனத்தின் துணைத் தலைவர் மேத்யூ கோட்வெல்ஸ்கி தலைமையிலான உயர்நிலை குழுவினர் முதலமைச்சர் விஜயை தலைமை செயலகத்தில் சந்தித்து பேசினர். அப்போது தமிழகத்தில் ஃபோர்டு கார் நிறுவனம் மீண்டும் உற்பத்தியை தொடங்க தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு செய்யும் என்று முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். திமுக இளைஞரணியின் 47ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுகவின் முன் வரிசை படை அணியாக பணியாற்றி வரும் இளைஞரணிக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரும் காலம் முன்பை விட இளைஞரணி 2 மடங்கு உழைக்க வேண்டிய காலமாகும். உழைப்பை கொடுப்போம் என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்ததற்கான காரணங்களை விளக்கி உத்தரவு பிறப்பிக்க
சென்னையில் உள்ள MP, MLA-க்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை சென்னை தியாகராயர் நகர் தொகுதி அதிமுக MLA-வாக இருந்தவர் சத்யநாராயணன். இவர் வருமானத்திற்கு அதிகமாக 9.44 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அவரது மனைவி ஜெயசித்ராவுக்கு எதிராகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. பழனி கோவில் நில மோசடி வழக்கில் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பி. சண்முகம் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.